கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்லப்படுகிறது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களா, நான் செய்கிற காரியங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போய்கொண்டிருக்கிறது, நான் எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் தோல்வியிலே போய்கொண்டிருக்கிறது, என்னுடைய காரியங்கள் எப்படி வாய்க்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன்தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவனும் தன்னுடைய காலத்தில் தன் கனியை தருகிறவனும். இந்த தினத்துல கர்த்தர் நமக்கு கற்பிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் கர்த்தருடைய வேதத்திலையும் கர்த்தருடைய சமூகத்திலையும் பிரியமாய் அமர்ந்திருந்து ஜெபிப்பீர்கள் என்றால், ஆசையோடு தேவனுடைய சமூகத்துல காத்திருப்பீர்கள் என்றால், நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் காரியங்கள் அனைத்தையும் வாய்க்க பண்ண போகிறார். நீங்கள் தான் இலையுதிராது இருக்கிற மரத்தை போலவும், நீங்கள் செய்கிற காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி உங்களை உயர எழும்ப பண்ணுகிறவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.